வணக்கம். என்னோட பெயர் ஸ்ரீதர். நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவன். இப்போது நான் என்ன பேசுகிற இடம் வந்து கொசவன்பாளையம் கிராமம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். என்னோடய பேசிக் பிஸ்னஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணி ஐ ஹாவ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் தான் பண்ணியிருந்தோம். இங்கே ஈவன் ஒரு 6 months பேக் வரைக்கும் நாங்கள் வந்து நெல் பயிர் தான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இந்த லாக்டவுனில் வந்து உருவான ஒரு ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 4 மாதத்தில் நாங்கள் உருவாக்கியிருக்கிற இந்த கல்டிவேஷன் ஒரு ஃபார்வர்டாக திங்க் பண்ணி விவசாயம் பண்ணோன்றதுக்காக அப்படி யோசிச்சு தான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்கும். இந்த 3 மாதத்தில் நடந்திருக்கிற முன்னேற்றம் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 4 ஹெக்டரில் வந்து நாங்கள் 4ஆக பிரிச்சிட்டோம். ஒரு ஹெக்டராக பிரித்ததில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொய்யா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருப்பத்தூர்லேருந்து சாப்ளிங்ஸை வந்து அங்கேருந்து கொண்டாந்தோம். வெரைட்டி பேர் வந்து அர்க்காக்கிரன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வைக்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து நீங்கள் கொய்யா வந்து குழி எடுத்து நட்டு போயிடலாம். இது வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்ற பாதையில் இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணோன்றதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து மல்ச்சிங் ஷீட்டுன்னு சொல்லிட்டு மல்ச்சிங் ஷீட் வந்து 4 அடி மல்ச்சிங் ஷீட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிட் எடுக்கிறதுக்காக மிஷினை யூஸ் பண்ணி பிட் எடுத்து ஒரு கொய்யாக்கும் இன்னொரு கொய்யாக்கும் 8 அடி இடைவேளை வச்சு ஸோ ஒரு நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து அது கீழே போகிற மாதிரி அந்த ஸோ எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் பயன்படுத்தி ஸோ கொய்யா வந்து நட்டிருக்கோம். அடுத்த ஒரு ஹெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சில்லிஸ், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மல்ச்சிங் ஷீட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணி மிளகாய் நாற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு பாதி, இன்னொரு பாதி வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்து கொண்டாந்து அந்த சாப்ளிங்ஸை நட்டு ஸோ அது ஒரு ஹெக்டரில் பண்ணுறோம். அடுத்த ஒரு ஹெக்டரில் வந்து பப்பாயா வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பப்பாயா சாப்ளிங்ஸ், பப்பாயாவோட நார் வந்து கடப்பா பக்கத்தில் கோடூர்ன்ற இடத்துலேருந்து அங்கேருந்து தான் நாங்கள் அதை வாங்கியிருக்கோம். அது ஒரு ஹெக்டரில் வச்சுருக்கோம். பாவக்காய் விதைகள் அண்ட் பாவக்காவோட இது வந்து இங்கே லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணி அது ஒரு ஹெக்டரில் வச்சுருக்கோம். ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. இப்போ இந்த 3 மாதத்தில் வந்து இந்த ஃபென்சிங், ட்ரிப் இரிகேஷன் ப்ளஸ் இந்த செடி நடுறது இது எல்லாமே வந்து எஃபெக்டிவாக இந்த லாக்டவுன் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பொருளை வந்து தயாரிக்கணுன்றது தான் வந்து எங்களோட மெயின் எய்மு. ஸோ பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பாக வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட எங்களோட முக்கியமான அம்சமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பொருளை மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விவசாயம் வந்து நானே வந்து இப்போது கற்றுக்கின்னு இருக்கிறேன் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி புது விதமான ஒரு விஷயம். இது மல்ச்சிங் ஷீட்ன்ற விஷயம் வந்து ஏன் போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளை வராமல் இருக்கிறதுக்கு. அது ஏன்னா அது வந்ததுன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ஆளுங்க விட்டு அதை சமாளிக்க முடியாது. அடுத்தது அந்த வாட்டர் இது தண்ணியோட வெப்பத்தை வந்து அது பாதுகாக்கும். ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெளியே போகாமல் இருக்க அந்த வெப்பம் வெளியே போகாமல் இருக்கிறது அந்த மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த மல்ச்சிங் ஷீட்டோட முக்கியமான அம்சம். அதே மாதிரி சொட்டு நீர் பாசம் வந்து போட்டிருக்கோம் இங்கே. இந்த சொட்டு நீர் பாசத்தோட உண்மையான பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து செடிகளுக்கு போகும். அதே மாதிரி இந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். அதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வரல. பப்பாயா எடுத்திங்கன்னா பப்பாயா வந்து அந்த வெரைட்டியோட பேர் வந்து ரெட் லேடி. ஸோ இந்த பப்பாயாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மல்ச்சிங் ஷீட் போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ பப்பாயா வந்து 4 மாதத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வரும். வந்தோடனே அதை வந்து எங்களோட குடோனில் வந்து வச்சு க்ளீன் ஏரியாவில் வச்சு அதை க்ளீனாக அதை பேக் பண்ணி எங்களுக்கு வரக்கூடிய பையர்ஸ் கிட்ட அதை ஒழுங்கான முறையில் வந்து சேர்க்கணுன்றது தான் என்னோடய எண்ணம். சில்லிஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த மல்ச்சிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். நேரம், அதிக செலவுகள், அதிக உடல் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பாவக்காக தான். ஏன்னா பாவக்காயில் வந்து
செடி வைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டன் கொம்பு வாங்கி அந்த 2 ஏக்கருக்கு நட்டுருக்கோம். கொம்பு நட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டே வயர் மட்டுமே எத்தனையோ கிலோ வாங்கி ஸ்டே வயரை கட்டி பந்தல் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் அடிப்படை தேவைகள் பாவக்காக்கு வந்து நாங்கள் விதையை வாங்கி கோகோபீட்டை வந்து தனியாக வாங்கி ஒரு 150 ட்ரே இங்கே வச்சு அந்த இங்கேயே வந்து அந்த ட்ரேயில் விதைகளை போட்டு அந்த இங்கேருந்து 15 நாள் வந்து அதை வந்து நெட்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி மேலே ஷீட் போட்டு கவர் பண்ணி ஓரளவுக்கு வெளிச்சம் வர மாதிரியும் டெய்லி தண்ணி அதுக்கு ஸ்ப்ரே பண்ணியும் 15 நாளில் வந்து இங்கே வந்து கிளையாக வந்தது. அதை தான் கொண்டு போய் நாங்கள் வந்து நட்டுருக்குறோம். அதில் வந்து ஒரு 20-30% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் சத்து போச்சு. அப்போ தான் வந்து திருப்பி என்ன பண்ணிக்கோம், கோகோ பீட்டில் அந்த விதையை மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் போட்டிருக்கிறோம். பாவக்கான்றது ஒரு சாதாரணமான ஒரு காய்கறின்ற தோணுனா கூட பாவக்காவுக்கு பல குவாலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி டயபெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பாவக்காய் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காய்கறி. அது முன் அனுபவம் வந்து இதில் இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸை வாங்கி மற்றவங்களோட அட்வைஸை வாங்கி அதை நான் இங்கே செயல்படுத்தியிருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய முதல் அனுபவம், அருமையான அனுபவமாக தான் நான் எடுத்துக்கிறேனேக்காண்டி இந்த 3 மாதம் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் உடல் உழைப்பு இருந்தாலும் வந்து அதை நான் வந்து ரொம்ப இனிமையாக கொண்டு போயிருக்கேன். எதுக்காக இந்த பாவக்காய் பற்றி சொன்னேன்னா அவ்வளோ ஒரு வேலைப்பாடு இதில் இருக்குதுல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் விளையக்கூடியது வந்து ஒரு 1.5 மாதத்தில் வந்து பாவக்காய் தான் விளையும். அதுக்கு அடுத்தது சில்லிஸ், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பப்பாயா, கடைசியாக வந்து ஏன்னா கோவா வந்து காய் காய்க்கிறது வந்து 8 மாதம் ஆகும் எப்படியும் உங்களுக்கு. பொதுவாக வந்து எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் இல்லைனா எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ஒரு மெயினான ஒரு வியாபாரமாக பிஸ்னஸாக பண்ணியிருந்தாங்க. பட்டு நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் கட்டட தொழிலில் போனதுனால இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்குதுன்னு தெரியுமேகாண்டி இந்த பக்கம் வரணும்னு கூட எங்களுக்கு வந்து தோணலை. ஸோ அதுக்கப்புறம் பல புக்கு படிக்கிறோம், டிவியில் வந்து விவசாயிகளோட பிரச்சனைகளை பார்க்குறோம். ஸோ அதனால் விவசாயன்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியன்றது வந்து இங்கே வந்து பார்க்குறப்ப தான் வந்து தெரியுது. இது என்னோட தனிப்பட்ட அனுபவம். ஸோ இதில் வந்து அனுபவமே இல்லாத இந்த கொரோனா லாக்டவுனில் வந்து உட்காந்து யோசித்து நம்மக்கிட்ட இருக்கிற லேண்டை வந்து நம்ம எப்படி வந்து இதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி எப்படி நம்மளும் வந்து ஒரு ஹைடெக் அக்ரிகல்ச்சரிஸ்டாக ஆகலான்றது தான் வந்து என்னோடய மாற்றம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லோரும் யோசிக்கலாம். கண்டிப்பாக வந்து விவசாயத்தில் வந்து அதிகமான லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்கும். டெஃபினட்டாக வந்து என்னோடய அட்வைஸ் வந்து தி யங் ஜென்ரேஷன் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் யாருக்கெல்லாம் இதில் வந்து ஒரு பற்று இருக்கோ டெஃபினட்டாக வந்து 10 ஏக்கர்லாம் பண்ணணும் இல்லை, ஈவன் ஒரு 2 ஏக்கர் வாங்கி கூட வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது பாலி ஹவுஸ் அக்ரிகல்ச்சர் வந்து கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் வந்து பண்ணாவே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது, ப்ளஸ் பேங்க் லோன்ஸ் ஆர் அவைலபிள். 1 ஏக்கருக்கு வந்து பாலி ஹவுஸில் வந்து ஆன் ஆவரேஜ் நீங்கள் வந்து 1.5 லட்சம் ஒரு மாதத்துக்கு வந்து சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிப்போர்ட் சொல்லுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதை பாலி ஹவுஸ் பண்ணுற முக்கியமான இடம் வந்து ஹொசூர், நம்ம தமிழ்நாட்டில். அங்கே நான் ஒரு 2-3 பாலி ஹவுஸ் ஓனர்ஸ்கிட்ட பேசினப்போ அவங்களும் இதே தான் வந்து ஷேர் பண்ணாங்க. பாலி ஹவுஸ் கல்ச்சரில் வந்து முக்கியமாக குக்கும்பர் வளர்க்கலாம். அதில் வந்து இவ்வளோ நான் சொன்ன அளவுக்கு வந்து லாபம் இருக்கிறப்போ டெஃபினட்டாக ஈவன் ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க ஒரு ஏக்கரை வந்து வாங்கி ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் லேண்டை வாங்கி 1 ஏக்கரில் பண்ணாவே நீங்கள் போய் அங்கே சம்பாதிக்கிற பணத்தை வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்களே இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் இந்த சமுதாயத்துக்கு என்னோட அட்வைஸ். நன்றி.